அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகான சமையலறை. இன்றைக்கி நம்ம முட்டை பஜ்ஜியை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எந்தளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். நான் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கலர் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஓமத்தை இந்த மாதிரி கைகளில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். அதோட 1/2 ஸ்பூன் அளவு சோம்பையும் அதே மாதிரி கைகளில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓமம் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆப்ஷனல் தான். சோம்பு மட்டும் சேர்த்துக்கங்க. இப்போ இதோட நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக் பேட்டராக கரைச்சிக்கிடுவோம். ஒரே தடவையில் தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு திக் பேட்டராக கரைச்சிக்கிடுவோம். முட்டையில் பஜ்ஜி பேட்டர் ஒட்டணும், அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்குவோம். இப்போ இது இருக்கட்டும். நான் முட்டையை வேக வச்சுருக்கேன், அது வெந்துருச்சான்னு பார்த்து அதை முட்டை ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடுவோம். நான் 3 முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஹீட் பண்ணதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பஜ்ஜி போடுறதுக்கு, முட்டையை டிப் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ முட்டையை எடுத்து டிப் பண்ணி இந்த மாதிரி அது மேலே எடுத்து மாவோடு சேர்த்து எடுத்து எண்ணெயில் சேர்த்துட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஹீட் ஆயிருச்சான்னு பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம முட்டை பஜ்ஜியை சேர்த்துக்கலாம். முட்டையை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் தெரியக்கூடாது. வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாகவே வேணும்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தா கூட ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். முட்டை போண்டா மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முட்டை சேர்க்காமல் இதை வெறும் மாவை ஊற்றியும் மீத இருக்க மாவை வெங்காய பஜ்ஜி மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன். மீத இருக்க மாவையும் நான் எண்ணெயில் முட்டை சேர்க்காமல் இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.